நாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறையா மைதாவினாலான உணவுகள், புரோட்டா, பீஷா அந்த மாதிரி உணவுகள்லாம் அதிகம் சாப்பிட்றோம். அதே மாதிரி எண்ணெய் பண்டங்கள் அதிகமாக சாப்பிட்றோம். பசி இல்லாத சமயத்தில் ருசிக்காக நிறைய சாப்பிட்றோம். இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம லிவர்னுடைய ஃபங்க்ஷனில் சில குறைபாடுகள் ஏற்படுகின்றது. காலையில் கரெக்டாக 5 மணிக்கு எழக்கூடிய பழக்கம், 4லேருந்து 5க்குள்ளே. காலை உணவு 8லேருந்து 8:30க்குள்ள மிதமான உணவாக எடுத்துக்கோங்க. அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். மதியம் 12 to 1:30க்குள்ள உணவு எடுத்துக்கோங்க. இரவு 6லேருந்து 7 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வயிறு வாட்டர், கால்வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். காலை மாலை இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 48 நாட்களில் மிக நல்ல பலன் கிடைக்கும். இது வருமுன் காப்போம். இது எல்லோருமே பயிற்சி பண்ணலாம். இன்றைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வயதானாலும் நமக்கு ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறதே வராது. உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறும். சுறுசுறுப்பாக, உற்சாகமாக இருக்கலாம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. காஸ்மா ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஃபேட்டி லிவர். இது நிறைய பேருக்கு, ஆண்கள் பெண்கள் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த ஃபேட்டி லிவர் வராமல் தடுக்கக்கூடிய யோக பயிற்சிகள் ஒரு தெரபியாக பார்க்க போகிறோம். ஃபேட்டி லிவர் இருந்தாலும் நம்பிக்கையோடு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முத்திரைகள், யோகாசனங்களை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாகவே ஆசனம், அசனம். ஆசனம்ங்கிறது யோக பயிற்சிகள், அசனம்ங்கிறது உணவு. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். அப்போ தான் ரிசல்ட் நமக்கு நன்றாக இருக்கும். நாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறையா மைதாவினாலான உணவுகள், புரோட்டா, பீஷா அந்த மாதிரி உணவுகள்லாம் அதிகம் சாப்பிட்றோம். அதே மாதிரி எண்ணெய் பண்டங்கள் அதிகமாக சாப்பிட்றோம். பசி இல்லாத சமயத்தில் ருசிக்காக நிறைய சாப்பிட்றோம். இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம லிவர்னுடைய ஃபங்க்ஷனில் சில குறைபாடுகள் ஏற்படுகின்றது. அப்போ நம்ம உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். காலையில் கரெக்டாக 5 மணிக்கு எழக்கூடிய பழக்கம், 4லேருந்து 5க்குள்ளே. காலை உணவு 8லேருந்து 8:30க்குள்ள மிதமான உணவாக எடுத்துக்கோங்க. அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். மதியம் 12 to 1:30க்குள்ள உணவு எடுத்துக்கோங்க. இரவு 6லேருந்து 7 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வயிறு வாட்டர், கால்வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாதுளம்பழம், கொய்யாப்பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் இந்த மாதிரி பழ வகைகள் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. மணத்தக்காளி கீரை உணவில் எடுத்துக்கோங்க, கண்டங்கத்தரி கீரை உணவில் எடுத்துக்கோங்க, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபேட்டி லிவர் வராமல் தடுக்கக்கூடிய முத்திரைகள் பார்க்க போகிறோம். முதல் முத்திரையாக நம்ம பார்க்க இருப்பது பிராண முத்திரை. நிமிர்ந்து உட்காந்துக்கணும். இது சுகாசன நிலை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுறோம். மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடும். இப்போ முத்திரை போவோம். சுண்டு விரல், மோதிர விரல் அதனோட மேயத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 3 நிமிடங்கள். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே ஒரு 3 times இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை பார்க்க போகிறோம். முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுறோம். இப்போ சுண்டு விரல், பெருவிரல் நுனி. நார்மல் பிரீத்திங் 3 minutes. 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 times. ரிலாக்ஸ். அடுத்து சூரிய முத்திரையை பார்க்க போகிறோம். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். த்ரீ மினிட்ஸ் நார்மல் பிரீத்திங். 3 முறை முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 times. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ நம்ம ஆசனத்தில் யோக முத்ரா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யோக முத்ராவை முதல்ல சுகாசனத்தில் அமர்ந்து நான் பண்ண போகிறேன். இது சுகாசனம். கைகளை பின்னாடி கட்டிக்கிடுறேன். மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்பிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துடுறேன். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு
1 2 3 4 5 6 7 8 9 10. நேரம் வந்து ஒவ்வொரு சைடாக மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ யோக முத்ராவை பத்மாசனத்தில் பண்ண போகிறேன். முதல்ல 2 கால் நீட்டிக்கிடணும். ஒவ்வொரு காலா அடுத்த கால். இது பத்மாசனம். கை இந்த மாதிரி வச்சுக்கோ. சின் முத்திரை வச்சுக்கோ. ஒரு 10 செகண்ட் மூச்சை வாட்ச் பண்ணுங்க. இப்போ 2 கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்னொரு தடவை பண்ணுறேன். மூச்சு வெளியே விட்டுட்டே இங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஒவ்வொரு சைடாக மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். வஜிராசனத்தில் அந்த 3 முத்திரைகள் பண்ணி காமிக்க போகிறேன். ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கணும். இது வஜிராசன நிலை. 2 கால் சேர்த்துக்கணும். கை முட்டியில் வச்சுக்கணும். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. முதல்ல ப்ரீத்திங் வாட்ச் பண்ணுங்க. இப்போ பிராண முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுறேன். மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோ. நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம். 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை வருண முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுறேன். சுண்டு விரல் பெருவிரல் நுனி. 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள் நார்மல் பிரீத்திங். நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கோங்க. 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுறேன். மோதிர விரல் மடிச்சுக்கணும். அந்த நேரத்தில் கட்டை விரல். 3 minutes நார்மல் பிரீத்திங். நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணி. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி யோக முத்ரா மிக அற்புதமான பயிற்சி. அதே மாதிரி 3 முத்திரைகள் பார்த்துருக்கோம். இதை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இதோடு சேர்த்து ஏற்கனவே கூறுவதை போல் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபேட்டி லிவர் உள்ளவங்க ஒரு 48 நாட்கள் பியூர் வெஜிடேரியனாக ஃப்ரூட்ஸு வெஜிடேரியன் காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு காலை மாலை இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 48 நாட்களில் மிக நல்ல பலன் கிடைக்கும். இது வருமுன் காப்போம். இது எல்லோருமே பயிற்சி பண்ணலாம். இன்றைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வயதானாலும் நமக்கு ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறதே வராது. உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.